Peacemakers of Christo. உன் வாழ்க்கையில் சத்தியத்தின் வார்த்தைகளை எத்தனை முறை பயன்படுத்தினாய்? சத்தியம் செய்தவர்கள், பிராமிஸ் செய்தவர்கள் அதை நிறைவேற்றினார்களா? மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 22வது வசனத்திலே, வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணையின் மீது அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஏசப்பா, ஆண்டவரே, ஒருவன் சத்தியம் செய்தால் அவன் அந்த மனிதரிடம் மட்டும் சத்தியம் செய்வதில்லை. ஆண்டவரே, அவனை படைத்த தேவனின் நிமித்தம் அவன் சத்தியம் செய்கிறான், அவன் வாக்குறுதி கொடுக்கிறான் என்று கூறினீரே ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம், என்னுடைய உடன்படிக்கையை நீ ஒரு நாளும் நான் கைவிடவே மாட்டேன், என் உடன்படிக்கையை நான் மறுதலிக்க மாட்டேன், என்னுடைய உடன்படிக்கையை நான் புறக்கணிக்க மாட்டேன், என்னுடைய உடன்படிக்கையை நான் பின்பற்றுவேன் என்று தந்தையே, யெகோவா தெய்வமே, நீர் கூறினீரே சுவாமி. நன்றி ஆண்டவரே. அப்பா, நோவா காலத்திற்கு பின் நான் இந்த உலகை தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, தேவாதி தேவனே. இன்னைக்கு அப்பா, இந்த உலகம் பொய் உலகமாக மாறி போய்விட்டது ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் ஏமாற்றும் உலகம் ஆண்டவரே. ஆண்டவரே, நய வஞ்சக உலகம் ஐயா. ஆண்டவரே, சூழ்ச்சிக்கார உலகம் ஆண்டவரே. அப்பா, கெடுக்கிற உலகம் ஆண்டவரே, அவமானப்படுத்துகிற உலகம் ஐயா, ஏமாற்றுகிற உலகம் ஐயா, கோபக்கார உலகம் ஐயா, திமுறான உலகம் ஐயா, கடின இருதயம் படைத்த உலகம் ஐயா. இது பணாசை உலகம் ஆண்டவரே, இது காம ஆசை உலகம் ஆண்டவரே, இது அதிக ஆசை உலகம் ஐயா, இது பேராசை உலகம் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, இது திமுரு பிடிச்ச உலகமாக இருக்கிறதே ஆண்டவரே. இந்த உலகத்தில் என்னையே ஆண்டவரே படைத்தீர் சுவாமி. ஏசப்பா, ஒருவனை ஆண்டவரே நய வஞ்சக வார்த்தையினால், மாய வார்த்தையினால், மயக்கும் வார்த்தையினால், புகழும் வார்த்தையினால் ஆண்டவரே அந்த மகனையோ மகளையோ ஏமாற்றுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஆண்டவரே, எல்லாம் சுயநலம் ஆண்டவரே, எல்லாம் ஏமாற்று குணம் ஐயா. நகைகளை பறிக்க, அழகை பறிக்க ஆண்டவரே, பெண்களை மயக்க ஆண்டவரே, சொத்துக்களை பறிக்க, ஏமாற்ற, எல்லாத்தையும் அபகரிக்க ஆண்டவரே, இந்த உலகம் நயவஞ்சக உலகமாக, மாய பேச்சுகளை பேசுகிறமாக, ஐயோ நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, சத்தியமா என்று சொல்லுகிற உலகம், சத்தியமா நான் செய்யறேன், சத்தியமா காதலிக்கிறேன், சத்தியமா கைவிட மாட்டேன், சத்தியமா ஏமாற்ற மாட்டேன், சத்தியமா கொடுத்துடுவேன், சத்தியமா நான் செய்வேன், சத்தியமா உன்னோட இருப்பேன், சாகும் வரைக்கும் இருப்பேன் என்று சொல்லுகிற உலகம் ஐயா. ஆனால் ஏமாற்றும் உலகம் ஆண்டவரே இது. ஆண்டவரே, இது பொய்யான உலகம் ஐயா. ஐயா, சத்தியம் செய்து ஆண்டவரே அவன் தன் வாழ்க்கைக்குள்ளாய் சாபத்தை கொண்டு வருகிறான் ஆண்டவரே, அழிவை கொண்டு வருகிறான் ஐயா. ஆண்டவரே, அவன் மற்ற மனிதரை யாரிடம் சத்தியம் செய்தானோ அவனை ஏமாற்றல ஆண்டவரே, உன்னை ஏமாற்றினான் ஆண்டவரே. சத்தியம் ஆண்டவரே, அது வானுக்கு உரியது ஆண்டவரே. அது ஆண்டவரே செய்யும் பொழுது தெய்வனையே சாட்சியாக நாங்கள் கூப்பிடுகிறோம் அல்லவா, தெய்வ சாட்சி என்று சொல்லுகிறோம் அல்லவா. தெய்வமே, தெய்வ சாட்சி ஆண்டவரே, அது எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கும் என்பதை மனிதன் உணராமல் இருக்கிறான் ஐயா. சாப கேடுகளை அவன் சம்பாதிப்பான் ஆண்டவரே. இயேசுவே, என்று தெய்வ பயம் இல்லை ஆண்டவரே, இறை அன்பு இல்லை சாமி. அப்பா, தன்னையே அர்ப்பணித்துக்கிற ஜெபிக்கிற உலகம் போய்விட்டது ஐயா. ஆண்டவரே, கொஞ்ச நாள் இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா சாப்பிடணும், கறியும் சோறுமா சாப்பிடணும், மீன் வகைகளை சாப்பிடணும், டெய்லி சிக்கனை சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நிறைய பிள்ளைங்களோட இருக்கணும், நிறைய இடங்களுக்கு செல்லணும், வெளிநாட்டுக்கு போய் வாழணும் என்று நினைத்து ஆண்டவரே ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாய் செல்லுகிறவர்கள் ஆண்டவரே வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது பெற்றோர்கள் மேலே சத்தியம்,
பிள்ளைகள் மேலே சத்தியம், மனைவி மேலே சத்தியம், படிப்பு மேலே சத்தியம் ஆண்டவரே, சர்டிபிகேட் மேல சத்தியம், காசு மேல சத்தியம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த சத்திய உலகம் ஏமாற்று உலகமாக இருக்கிறது அல்லவா ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் யாரையும் நம்பலப்பா. இந்த உலகத்தை பற்றி நினைத்தாலே மனம் உடைஞ்சு போகுது ஐயா, டென்ஷன் ஏறி போகுது ஆண்டவரே. ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்குது ஆண்டவரே. பொய்கள் சொல்லி ஏமாற்றி மாய வார்த்தைகளை பேசி எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. எத்தனையோ குடும்பங்களை கெடுத்தவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. பணங்களை எடுத்து சென்றவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. ஏமாத்துக்காரவங்க ஆண்டவரே. இயேசுவே, என் தெய்வமே, நாங்கள் அனாதையை போல நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மத்தவன் பேச்சை கேட்டுட்டு நான் முழுசா நம்பிட்ட ஆண்டவரே. இன்னைக்கு வாழ்க்கை இழந்து போய் அனாதையா நிக்கிற ஆண்டவரே. யார்கிட்ட போய் சொல்லுவேப்பா? எத்தனையோ தடவை போலீஸ் ஸ்டேஷன் போனேன், கோர்ட்டுன்னு போனேன் ஆண்டவரே. ஒருத்தன் கூட நீதியை கொடுக்கலையேப்பா ஆண்டவரே. ஏமாந்து போயிட்டேனே அப்பா. என் வாழ்க்கையை பாருங்கப்பா, என் மேல இறக்க வைங்கப்பா. ஏசப்பா, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா ஆண்டவரே. நான் இனிமேல் இந்த பாவத்துக்குள்ள செல்லவே மாட்டேன் ஐயா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது ஆண்டவரே. ராத்திரி எல்லாம் தூங்க முடியலப்பா, பசிக்க மாட்டேங்குது ஆண்டவரே. பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லிருக்கிறேன்ப்பா, நான் ஏமாந்துட்டேன்ப்பா. ஆனா நான் ஏமாறலன்னு சொல்லிருக்கேன்ப்பா. என் புருஷன்ட்ட போய் சொல்லிருக்கிறேன்ப்பா, ஏமாந்துட்டேப்பா. நான் ஏமாறலன்னு சொல்லிருக்கிறேன்ப்பா. என் மனைவி கிட்ட நான் போய் சொல்லிருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சேன்ப்பா, செய்யலான்னு சொன்னேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இன்னைக்கு நான் படுற கஷ்டம் 1-2 இல்ல ஆண்டவரே. அப்பா, 1-2 இல்லப்பா. என் மேல இறக்க வைங்கப்பா. என்ன மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே. என் பிள்ளைய மட்டும் விட்டுறாதீங்க ஆண்டவரே. எனக்கு யாருமே இல்லப்பா. இந்த உலகம் பொய்யான உலகம் ஆண்டவரே. இந்த உலகம் பொய்யான உலகம் ஐயா. சுவாமி, என் உள்ளத்தை பாருங்கப்பா. என் மேல இறக்க கொள்ளுங்கப்பா. என்னை ஏமாற்றுகிற உலகம் ஐயா இது. என்னை பயன்படுத்திய உலகம் ஐயா. என்னை வெறுக்கிற உலகம் ஐயா. என்னை அழிக்கிற உலகம். சாமி, நீங்க வாங்கப்பா. நான் உன் கைய பிடிக்கணும் ஆண்டவரே. உன்னை கட்டி பிடிச்சுக்கணும்ப்பா. நான் உன்னை விடவே மாட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வமே, என்ன செத்து போன போல இருக்குதேப்பா. என்ன விடாதீங்கப்பா. நான் உன்கிட்ட இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை மாறணும் ஐயா. நான் உம்மை துதிக்கணும் ஐயா. உன்னிலே வாழணும் சுவாமி. என் மீது மனமிறங்கி இயேசுவே அப்பா, ஏமாந்த எல்லா பிள்ளைகளையும், கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காப்பாற்றுகிற தேவன் நீர் ஒருவர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்யனார் கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக
ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், சட்டை, டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசு உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கிள் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.